வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்துருச்சு. செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்றதுல நீதிமன்றம் வந்து 30வது தடவையா தள்ளுபடி பண்ண போது உலகத்திலேயே ஒரு ஆளுக்கு குற்றம் கிடைச்சவன்னு நிரூபிக்கப்படாமல் விசாரணை கைதியாவே வச்சுக்கிட்டு ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணதில் சென்னை உயர் நீதிமன்றம் சாதனை படுத்தி இருக்கிறது. வந்த அப்புறம் தான் விசாரிச்ச போது ஒரு வருஷம் அந்த அமலாக்கத்துறையால நிரூபிக்க முடியலையே. குற்றத்தை நிரூபிச்சு அவருக்கு உள்ள தள்ளலையே. விசாரணை கைதியாவது தானே வச்சாங்க. இதே பண்ண போறாங்க. பண்ணாதீங்க, துடிக்காதீங்க. உங்க சட்ட பேட்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சிட்டு வந்து அண்டர் கிழிக்க போறாங்க. அமலாக்கத்துறை கிட்ட ஒவ்வொரு தடவையும் கேட்கறாங்க, என்ன ஒரு மாசம் டைம் கொடு, ஒரு மாசம் டைம் கொடுங்க. என்னத்தை நிரூபிச்ச செந்தில் பாலாஜி மேல எகேன்ஸ்டா எதை நிரூபிச்ச? கடைசியில் ஒரு வெளியே விட்டாரு. இனிமே வச்சிருந்தாக்கா நீதிமன்றத்துக்கு மான கப்பல் எடுத்துன்னா விட்டாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டு திமுக வந்து ஊழல் கட்சின்னு சொல்லி நீங்க எல்லாம் விளம்பரம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்றாங்க. இதே பண்ண போறாங்க. இதை தெரியல சார். பைத்தியக்காரர் நான் ஒரு முட்டை அடிக்குது, எதுக்கு அவங்க போய் போட்டு நீங்க உடனே சொல்லுங்க குற்றம் இல்லாமல் இருந்தால் போயிருப்பார்களா அப்படின்னு சொல்லி ஒரு இதை இமேஜை கிரியேட் பண்ணுவீங்க. அதை வச்சுக்கிட்டு வாக்கேந்திரத்தை வச்சு திமுக வந்து பழி வந்து மக்கள் மத்தியில் ஈடுபட்டதால் மக்கள் திமுக எதிராக வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாக்கேந்திரத்தை சென்சாரை மாற்றிட்டு வேணுங்கிற ரிப்போர்ட்டும் அந்த கேள்வி அங்க கேளுங்க. ஒரு வருஷமா விசாரணை கேள்வி வச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி ஏன் நீங்க கேட்கலாம்? சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவங்க உறவினர் வீட்டில் வந்து ரைடு போயிருக்காங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏற்கனவே சொன்னதுதான். 2026 தேர்தல் வர்றதுக்குள்ளார பல ரெய்டுகள், பல கைதுகள், பல போராட்டங்கள், பல கொலைகள் எல்லாமே நடக்கலாம். நான் இன்னும் பார்த்தீங்கன்னா சில இது பழைய கால அனுபவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ யாரோ ஒரு பெரிய அரசியல் தலைவர் கொல்லப்பட்டாலும் பண்ணணும். அதை வச்சு அனுதாப ஓட்டுகளுக்கு போனாலும் போகலாம். ஆனால் அதனால செந்தில் பாலாஜி போன்ற அரசியலில் வந்து கை தேர்ந்த விற்பனர்கள் வீட்டில எல்லாம் ரெய்டு நடக்குங்கிறது எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். அதனால் அது மாத்திரம் இல்லை, திமுகவில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சேகர் பாபு, KN நேரு, பொன்முடி, ஏவா வேலு, இவங்கெல்லாம் ஈரோடு முத்துசாமி, இவங்க வீடெல்லாம் ரெடியாக இருக்கணும். இவங்க வீட்டிலலாம் ரைடு நடக்கும். தப்பு பண்ணாம சார் ரைடு வர போறாங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி எப்படி நீங்க இருக்கிறீங்க இப்போதான் அவங்க தப்பு பண்ணார்கள், அதனால அது ரைடு நடந்தது. எல்லாத்துக்குமே தெரியும் டிஎம்கே ஆட்சியில நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு. ஆமா, மத்த எல்லாம் நேர்மையின் சிகரங்கள் சிகரங்கள். அப்புறம் எப்படி இல்லைன்னா அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில ஊழல் பண்ணி எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்க சொல்லுங்க. இவரு ஜெயிலுக்கு போனவங்கள சொல்லுங்க. இதுல பொன்முடி வீட்டு வந்திருக்காரு, ரைடு நடந்தது, ரைடு நடந்து போயிட்டு வந்திருக்காரு சார். எதுக்கு குற்றம் நிரூபிக்கப்படல, குற்றவாளின்னு சொன்னாங்க, குற்றம் நிரூபிக்கப்படல, அதனால தான் விட்டாங்க அவங்க. சார் செந்தில் பாலாஜி போனாரு. ஆமா, ஒரு வருஷம் வச்சாங்க. எந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு தான் நான் ஆல்ரெடி பணத்தை கை மாத்திட்டு வந்தேன். இது தண்டனை கொடுக்கலையே அவருக்கு. பட் ஆனா ஒத்துக்கிட்டால தண்டனை கொடுத்தாங்களா? இல்ல சார் ஒத்துக்கிட்டாங்களா? கொடுத்தாங்களா? தண்டனை ஆனா ஒரு வருஷம் இருந்திருக்காரு. ஒரு வருஷம் என்னவா இருந்தாரு? விசாரணை கைதியா இருந்தாரு. ஒரு வருஷமா சார் விசாரணை. அதுதான் அந்த கேள்வி அங்க கேளுங்க. ஒரு வருஷமா விசாரணை கைதி வச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி ஏன் நீங்க கேட்கல? டிஎம்கே தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க குற்றவாளி, நான் சொல்றேன். ஜெயலலிதா கடைசியா என்ன ஆனாங்க? அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. எதுக்காக போனாங்க? ஊழலுக்காக. அவ்வளவுதான். எந்த முதலமைச்சராவது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஊழலுக்காக ஜெயிலுக்கு போனாங்களா? கருணாநிதி போனார்ல, ஜெயிலுக்கு சொல்லுங்க. நைட்டு அரெஸ்ட் போனாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? தெரியலன்னு சொல்லுங்க, கதை விடாதீங்க. தெரியலன்னு சொல்லுங்க. பிறந்து கூட இருக்க மாட்டீங்க, ஏன் பொய் பேசுறீங்க? புறவிலேயே பொய் என்னத்துக்கு? எமர்ஜென்சி எதிர்த்தார். கலைஞர் ஜெயிலில் போடல, ஸ்டாலின் தான் ஜெயிலில் போட்டாங்க. கலைஞர் அதுக்காக போடல. ஜெயலலிதா வந்து வேற ஒரு காரணத்துக்காக அவரை வந்து நடுராத்திரில கைது பண்ணி இழுத்துட்டு போனாங்க. வாஜ்பாயில இருந்து கொஸ்டின் பண்ணாங்க. பால் தாக்கரே என்ன சொன்னார் தெரியுமில்ல? இந்த அம்மா அத்துமீறி போயிட்டு இருக்கா, ஜாக்கிரதை என்ன. அந்த அளவுக்கு போச்சு. உலகமே எதிர்த்து நின்று கூட பேசாம விட்டுடுச்சு. அதனுடைய விளைவு ஒரே மாசத்துல உள்ள போச்சு. ஊழல் குற்றத்துக்காக
சிறைக்கு போனவர்கள் பதவி இழந்தவர்கள் யாருன்னு நான் பட்டியல் சொல்லட்டுமா? சுதந்திர இந்தியாவில் முதலாக ஊழல் குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்பட்டு பதவி இழந்த ரயில்வே அமைச்சராக இருந்தவர் கோபால்சாமி ஐயங்கார், காங்கிரஸ். முந்திரா என்ற ஒருவருடைய ஊழலில் சிக்கி பதவியை இழந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட டி கிருஷ்ணமாச்சாரி ஒரு ஐயங்கார், காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் அவசரப்படாதீங்க, துடிக்காதீங்க. உங்க சட்ட பேட்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சிக்கிட்டு வந்து அண்டர்வன் கிழிக்க போறாங்க. நரசிம்மராவ் என்ற பிரதம மந்திரி, இந்தியாவினுடைய ஒரே பிரதம மந்திரி, ஊழல் குற்றச்சாட்டுக்காக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் நின்ற ஒரே ஐயங்கார். ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஏவன் குற்றவாளி என்று சிறைக்கு சென்று 1 வருஷத்துக்கு மேலே கிடந்து அங்கேயே செத்து போனவர் ஜெயலலிதா ஐயங்கார். அதிமுக. இதுல யார் திமுக? சர்க்காரியா கமிஷனை போட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. கனிமொழியை உள்ள போட்டாங்க. அந்த ஜட்ஜி வெளியில வந்து சொல்றாரு, 2G வழக்குக்காக யாரா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம், ஒருத்தர் வரல, என்னையா நடத்துன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார். அவ்வளவுதான் நடந்தது. வழக்கு நிரூபிக்கப்பட்டுச்சா? கடைசியில விட்டுட்டாங்க. இல்ல உங்களுக்கு இது புரியுதான்னு கேட்கறேன். ஏன்னா உங்களுக்கு அடிப்படை ஞானமே இல்லைங்கிறது தெரியுது, அதனால சொல்றேன். உங்களுக்கு அடிப்படை ஞானம் இருந்ததுன்னா விசாரணை கைதிக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு உள்ள போறவனுக்கு வித்தியாசம் தெரியும். ஆனா 1 வருஷமா சார் நீங்க இது பண்ணுவீங்க, அதான் எல்லாருமே கேட்டாங்க. நீதிமன்றத்து எப்ப அவங்க விட்டாங்க தெரியுமா? வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்துருச்சு. செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் தள்ளுபடி பண்றதுல நீதிமன்றம் 30வது தடவையா தள்ளுபடி பண்ண போது, உலகத்திலேயே ஒரு ஆளுக்கு குற்றம் கிடைச்சவர்கள் நிரூபிக்கப்படாம விசாரணை கைதியாவே வச்சுக்கிட்டு ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணதில் சென்னை உயர் நீதிமன்றம் சாதனை படுத்தி இருக்கிறது. வந்த அப்புறம் தான் நான் நீதிபதிகள் மேலே திரும்புறது தான் விட்டாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? புரிஞ்சுங்க, முதல்ல இதை புரிஞ்சுங்க, அப்புறம் அடுத்த கேள்விக்கு வாங்க. இல்ல சார், இந்த குற்றச்சாட்டு கொடுத்தது முக ஸ்டாலின் தான் இந்த இதை கொடுத்தாரு. செந்தில் பாலாஜி அவர் தப்பு பண்ணாம கொடுத்திருப்பாரு. நீங்க சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துருது, அந்த விசாரிக்கணும் அவர் சொன்னார். விசாரிக்கிறதுக்கு தான் அவங்க கூட்டிட்டு போனாங்க. அவர் ஏடிஎம்கேல இருக்கும் போல அவர் டிஎம்கேல இருந்து கொடுத்திருக்காரு. ஆமா, அவர் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு குற்றம் இருக்கிறதா சொல்றாங்க, போய் விசாரிக்காண்டாங்க. விசாரிச்ச போது 1 வருஷம் அந்த அமலாக்கத்துறையால நிரூபிக்க முடியலையே. குற்றத்தை நிரூபிச்சு அவர் உள்ள தள்ளலையே. விசாரணை கைதியாவது தானே வச்சா. புரிஞ்சுங்க, தயவுச்சது திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நான் வகுப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க நெறியாளராக வந்துருக்கணும். புரியுதா? இந்த விஷயம் அடிப்படை ஞானமே இல்லாம திருப்பி அதே கேள்வி கேட்டுட்டு தான் நான் கிளாஸ் எடுக்க முடியாது. விசாரணை கைதியா எத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு கேள்வி கேட்டப்பறம் தானே உயர் நீதிமன்றம் அடங்கி போச்சு. நானே சொன்னேன், வேர்ல்டு ரெக்கார்டு. அமலாக்கத்துறை கிட்ட ஒவ்வொருத்தரையும் கேட்கறாங்க, என்னன்னு 1 மாசம் டைம் கொடுங்க, 1 மாசம் டைம் கொடுங்க. என்னத்தை நிரூபிச்ச செந்தில் பாலாஜி மேல எகேன்ஸ்டா? எதை நிரூபிச்ச? கடைசியில் அவர் வெளியே விட்டாரு. இனிமே வச்சிருந்தாக்கா நீதிமன்றத்துக்கு மான கப்பல் ஏறிட்டு தான் விட்டாங்க. அது மாதிரி ஜெயலலிதாவுக்கு நடந்ததா? இல்ல. ஒரே நாள்ல டி குன்கா உள்ள தள்ளிவிட்டார். அடுத்த செகண்ட் உள்ள போயிட்டாங்க. அப்புறம் நம்ம சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த குமாரசாமிங்கிற ஒரு ஜட்ஜி அவர் அந்த மாலை விடுதலை பண்ணார். அப்போ அந்த கடைசி வர்ற அந்த ஏவன் குற்றவாளிங்கிறது அந்த அவர் விடுதலை ஆகுது. சசிகலா A2 தான். அப்ப A1 யாருன்னு அதனாலதான் அந்த அம்மாளுக்கு சட்டமன்றத்தை படத்திறப்பு விழாவுக்கு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வரல. சமாதியை திறக்கிறதுக்கு வரல. ஏன்னா A1 குற்றவாளிங்கிற டைட்டிலோட தான் அவங்க இருந்தாங்க. 3% காரங்க அதெல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டாங்க. உங்க மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் சர்க்காரிய கமிஷன் பத்தி நிரூபிக்கப்படாத ஒரு வழக்கை வச்சுக்கிட்டு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நேற்று கைதான அந்த ஜெயலலிதா பத்தி இன்னைக்கு உங்க வாயில வரல. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து நிரூபிக்கப்படாத ஒரு ஊழலை இன்னும் கையில பிடிச்சிக்கிட்டு நிக்கிறீங்க. அதான் அந்த 3% காரனுடைய சாமர்த்தியம். இதெல்லாம் நாங்க பார்த்தாச்சுங்க. இறந்துட்டாங்கிறதுனால குற்றவாளி இல்லை நாவல் இல்லை. இன்னைக்கு நான் சமீபத்துல கூட சொல்றாங்கல்ல, இறந்து விட்டதனால அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது தான் சொன்னாங்க. அவங்கள விடுதலை பண்ணல. சார், இந்த மாதிரி இடி அடிக்கடி அமுச்சு விட்டுருக்காங்க, நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? இது இடி, அமலாக்கத்துறை, இடி இதெல்லாம் இப்ப போன வருஷம் இதை அமுச்சு விட்டு இது பண்ணாங்க. இப்ப திரும்ப குற்றவாளி மாதிரி 26ல எலெக்ஷன் வருதுங்க. இப்ப நீங்க எல்லாம் எதுக்காக இருக்கிறீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்டு திமுக ஊழல் கட்சின்னு சொல்லி நீங்க எல்லாம் விளம்பரம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்றாங்க. அப்படி எல்லாம் பண்ணாதானே அப்புறம் வாக்கு எந்திரத்தை வச்சு நம்ம தேர்தலை நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியும்.
அதுக்கு தானே உங்களை பயன்படுத்துறாங்க. நீங்க வாக்கு இயந்திரம் சொன்னா போனதால நீங்க ஈரோடு எலெக்ஷன்ல டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஜெயிச்சிச்சு. ஆமா, அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்படின்னு அவங்க நினைச்சா பிஜேபி நின்று அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, வாக்கு இயந்திரத்தை இது பண்ணிடலாம்னு. இந்த கேள்வி புச்சாத்தனம், ரொம்ப புச்சாத்தனமா கேட்டீங்க. எல்லா இடத்துலயும் நானே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃப்ராடு பண்ணு கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. தென்னாட்டை பத்தி அவங்க கவலைப்பட்டுக்கல, தென்னாட்டுல அவங்க கவலைப்பட்டுக்கல. எக்கட கிடையாது. ஏன்னா மொத்தமே நம்ம 140 எம்பிஸ் தான். அத்தனை பேரும் ஜெயிச்சா கூட நீங்க வந்து வடநாட்டுக்காரர்கள் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவன் 300 பேர் இருக்கான். அதாவது தேர்தல் ஆணையம் யோக்கியமா நடந்துக்கிறது காட்டுறதுக்காக இப்ப இந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா, இந்த கேள்விக்காகத்தான். அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சதை நியாயப்படுத்துறதுக்கு இந்த ஈரோடு எலெக்ஷன். உங்க மாதிரி ஆட்கள் இருக்கீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு. இந்தியா கூட்டணி பலமா இல்ல சார், நீங்க அதுக்காக பயன்படுறீங்க, உங்களை பயன்படுத்துறாங்க. அதுதான் நீங்க தான் அதுக்கு காரணம். அட்ரஸே இல்லாம தோக்குற ஒரு ஆளுக்கு விடாம விளம்பரம் கொடுக்குற ஆட்களாச்சு உங்களை சொல்லணுமா? செந்தில் பாலாஜி வந்து கொங்கு மண்டலத்துல வலுவா இருக்காரு, அந்த ஒரு ரீசனுக்காக தான் அடிக்கடி அவங்க ரைடு விடுறாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி. அதை நீங்க எப்படி சார்? கேள்விக்கு பதில நீங்களே சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன், லிஸ்டே சொன்னேன். அடுத்து அப்படி இவங்க வீட்டுல எல்லாம் ரைடு நடக்கும். ரைடு நடந்து அவங்களை எல்லாம் உள்ள தள்ளுவாங்க. நீங்க உடனே சொல்லுங்க குற்றம் இல்லாமல் இருந்தால் போயிருப்பார்களா அப்படின்னு சொல்லி ஒரு இதை இமேஜை கிரியேட் பண்ணுவீங்க. அதை வச்சுக்கிட்டு வாக்கேந்திரத்தை வச்சு திமுக வந்து பழி வந்து மக்கள் மத்தியில் ஈடுபட்டதால் மக்கள் திமுக எதிராக வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாக்கேந்திரத்தை சென்சாரை மாத்திட்டு வேணுங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்து இது சார் அவங்க பண்ண போறாங்க. தெரியல சார், எனக்கு தெரியல. இல்ல சார், பைத்தியக்காரர் நான் ஒரு முட்டாள். இது எதுக்கு அவங்க போய் பண்ணணும்? நீங்க எல்லாம் பண்ணணும், நீங்க தானே பண்றீங்க. இந்த ஒரு கேள்வி கேட்கறீங்களா, இதெல்லாம் அர்த்தம் இருக்குதா? இல்ல சார், அவங்க பிஜேபி காரங்க தமிழ்நாட்டுல வந்ததே இல்ல, இப்ப குற்றம் இல்லாம எப்படி அவங்க அமுச்சு விடுவாங்க? தெரியாது சார். இதான் உங்களுக்கு எல்லாமே தெரிந்த அப்புறம் என்ன போட்டு கேட்குறீங்க? நான் அந்த அளவுக்கு எனக்கு புத்தி இல்லை சார், அவ்வளோதான் நான் சொல்றேன். சாரி, நீங்க கேட்குற அளவுக்கு இந்த கேள்வி புல்லரிக்குது எனக்கு. அப்படியே இது தெரியாம நான்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு விமர்சகன் பேரை வேற வச்சுக்கிட்டு இருக்கேன். அசிங்கமா இருக்குது, எனக்கு அசிங்கமா இருக்கு.